நம்ம வீட்டு சாம்பார் எப்படி வீட்டிலே பொடி அரைச்சி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு 50 கிராமும், துவரம்பருப்பு ஒரு 50 கிராம், 2 சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டு குக்கரில் மூடி வச்சுருங்க. மூடி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிம்மிலே வச்சு ஒரு விசில் வேக விடுங்க. வெந்ததுக்கு பிறகு காய்கறி நமக்கு என்னென்ன காய்கறி தேவைப்படுதோ எல்லா காய்கறியும் போடலாம். ஒரு கேரட்டு, 2 பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், நமக்கு என்ன காயெல்லாம் தோணுதோ அது ஃபுல்லாக போடலாம் சாம்பாரில். நான் எல்லா காயிலையுமே போட்டிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடியும், 1.5 டேபிள் ஸ்பூனு மல்லிப்பொடியும். நான் ஏற்கனவே மல்லிப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போய் என்னோடய சேனலில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எப்படி ப்ராசஸ் பண்ணி அரைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். அதில் 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு காய் வேக வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். நல்லா ஒரு எல்லாமே நல்லா வெந்துடணும் முழுசாக. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பருப்பு அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டு பக்கத்துலேயே நின்று நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கு பிறகு தாளித்து நம்ம கொட்ட போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சுட்டு அதில் தாளிப்பு கரண்டி காஞ்சதும் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் அதிகமாக ஊற்றாது. எந்த தாளிப்புக்குமே கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயில் அதிகமாக ஊற்றினீங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் மிதக்கும், ஆனால் நல்லதில்லை. அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதில் கடுகும் ஜீரகமும் போட்டு தாளிங்க. ஜீரகம் போடும் பொழுது அந்த நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் நல்ல கம்மகம்மன்னு இருக்கும் வாசனையாக. அப்போ வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூனு சாம்பார் பொடி போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்துக்கிறணும். ஏன்னா பச்சை வடை வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த எண்ணெயில் வறுக்கிறது. அதுக்கப்புறம் எடுத்து இந்த பருப்பு காய்கறிலாம் வேக வச்சுருக்கோங்க அதில் கொட்டி நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்லேயே வைக்கணும். சிம்லேயே வச்சு அந்த தாளிப்பு நல்லா எல்லா காயிலையும் நல்லா வேகிற மாதிரி சாறுற மாதிரி கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.